ஆண்டவர் ஸ்தோத்திரம். இதை போல கொடுங்காற்றினால் புயலினால் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? முன்னுக்கு போக முடியவில்லையா? தொழிலில், வேலையில், ஸ்தோத்திரம், குடும்ப சூழ்நிலையில், குடும்ப வாழ்க்கையில் இந்த காற்றினால குடும்பம் பிரிந்து கிடக்கிறது. ஐயோ, என்றைக்கு ஒன்று சேரும்? ஏன் சோதரம், மனைவி என்றைக்கு வருவா? என் புருஷன் என்றைக்கு வருவா? உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுகிறீர்களா? இந்த காற்றை அதட்டுகிற இயேசு இன்றைக்கு அந்த புயலை, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் அடித்து கொண்டிருக்கிற அந்த புயலை அடக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அடுத்து ஆண்டவர் செய்த காரியம், கடலை பார்த்து இறையாதே என்று சொல்லி அந்த கடலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இறையாதே என்று கட்டளை இடுகிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு தேவன் என்று உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவன் என்று அறிவிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் இருக்கிற சூழ்நிலை அசைந்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் இருக்கிற இடம், ஐயோ சரியில்லை, நம்மளால் முடியலை, இந்த இடத்தை விட்டு எங்கேயாவது போயிடுவோம் அப்படி என்று சொல்லி அந்த இடம் அசைக்கிறது போல, அசைக்கப்படுவது போல, இல்லை அந்த வீடு, அந்த இடம், ஆமை எங்கேயாவது ஓடிடுவோம் அப்படின்னு உள்ள சூழ்நிலையில் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த கடலை ஆமை அன்றைக்கு அதட்டின ஆண்டவர் சூழ்நிலையை அதட்டி அமைதிப்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசுனுடைய வார்த்தையை, அவரை நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அதிசயங்கள் நடக்கும். ஆமை இறைஞ்சு கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் அந்த காற்றை, அந்த கடலை அதட்டி அமைதிப்படுத்தி உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.